ஜோதியனுக்கு வந்து குட்டி பாப்பாவில் எடுத்துகிட்டு வந்துடுவேன். நீங்கள் அப்புறம் என்னமோ பண்ணுங்க. நான் பெரிய உயர்கோடையில் மெத்த போட்டு கொண்டு வந்துடுவேன். வாந்ததையும் ஜோந்தி நிறைய ஒரு டேங்க் உங்கள் கொடுத்து தூக்கிட்டு வந்துடுவேன் நான். நீங்கள் என்னமோ பண்ணுங்க. உங்களுக்கு குட்டி பாப்பா இல்லை, ஜெயும் இல்லை, பையும் இல்லை. அது வேற இருக்கு சாமி, அங்கே தோட்டக்கோட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தாங்க பைக் போட்டாருங்களா, பைக் போட்டு தள்ளிட்டாருங்களா அடிச்சாமிங்க. அப்புறம் பார்த்தாங்க அப்படியே கையாடிட்டே இருந்தா கண்ணாடி ஆயிரும் சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கோயில் வந்து பாருங்கடாப்பா, ஜெயபிரகாஷ் நாராயணா உங்கள் பூர்வீக கோயில். நான் வேணால் அடையாளம் காட்டுறேன்னா ஆளே எட்டி பார்க்குறது இல்லைங்க. ஒரு நல்ல ஃபேன் காற்றுலையும் ஏசிலையுமே இருக்கிறேன். நாளைக்கு நான் வெளியால் நேரமே எங்கள் வீட்டில் வந்து காசு போட்டு எங்கள் வீட்டுக்கு போய் போயிடுறேன். காசு எங்கள் வீட்டுக்கு காசு விட்டுட்டேன். நாங்கள் எங்கள் வீட்டு காசு நேரம் ஆயிடு. நான் பாட்டு போட்டு வந்து பாங்கெல்லாம் வாங்குவேன். நீங்கள் உங்களுக்கு குட்டி பாப்பா பேசுகிற மாதிரி கொஞ்சம் ஊற்றுங்க. எனக்கு காசு வச்சுக்கலாம். பகவானுக்காக உள்ள கிணற்றின் நிலைமை. காசு போனால் சீக்கிரமாக மயிலார கொண்டு சோழா கொண்டாந்தாரு. நேரம் மயிலே கொடுத்துட்டு வந்துடலாம். பிடிச்சிட்டு வந்தால் நீங்கள் குண்டு சேர்த்து